அன்பர்களே, தமிழகத்தின் பெருமையை இல்லை பாரதத்தின் பெருமையை பாரறிய வைத்தவர் ராஜேந்திர சோழன். தோல்வியே அறியாத மாவீரன், 1000 ஆண்டுகளுக்கு முன் கப்பல் படை நடத்தியவன். இந்த ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடி சிறப்பு செய்திருக்கிறது அரசு. பாரத பிரதமர் மோடி இதில் பங்கேற்று சிறப்பித்திருக்கும் நிலையில் தமிழ் ஆர்வலர்கள் என்ற பெயரில் சிலர் மோடியிடம் கோரிக்கை வைப்பது போல் விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள். என்ன நடந்தது சற்று விரிவாக பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். 1014ஆம் ஆண்டு சோழ பேரரசின் மணிமகுடம் ராஜேந்திரனுக்கு சூட்டப்பட்டது. அப்போதுதான் சரித்திரம் காணாத ஒரு சகாப்தம் தமிழகத்தில் தொடங்கியது. தன் தந்தை வட இலங்கையை மட்டுமே வென்றிருந்தார். ஆனால் ராஜேந்திரனோ முழு இலங்கையையும் தன் காலடியின் கீழ் கொண்டு வந்தான். அவனது பார்வை தெற்கோடு நிற்கவில்லை, வடக்கை நோக்கியும் திரும்பியது. கங்கை நதியை நோக்கி ஒரு மாபெரும் படையை அனுப்பினான். வடக்கே கோலோச்சிய மன்னன் மகிவாலனை தோற்கடித்து புனித கங்கையின் நீரை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்தான். அந்த வெற்றிக்கு சான்றாக கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டான். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு புதிய தலைநகரையே உருவாக்கினான். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மன்னன் தன் பெரும் படையை கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு அனுப்பியது ராஜேந்திர சோழன் தான். சோழர்களின் கப்பல் படை சீரும் மலைகளை கிழித்து கொண்டு மலேசியா, இந்தோனேஷியா, சுமந்திரா தீவுகளை நோக்கி பாய்ந்தது. கடாரம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய மலேசிய பகுதியை வென்று கடாரம் கொண்டான் என சரித்திரத்தில் பெயர் பெற்றான். அவனது கடற்படை இந்திய பெருங்கடலையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே நடந்த வர்த்தகத்தின் கடிவாளம் சோழர்களின் கைகளில் வந்தது. ராஜேந்திர சோழன் ஒரு மாபெரும் வீரன் மட்டுமல்ல, அவன் ராஜதந்திரி, தொலைநோக்கு பார்வையாளன். அவன் ஆட்சியில் சோழ பேரரசு அதன் உச்சத்தை அடைந்திருந்தது. இப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனின் கதை வெறும் வீரக்கதை அல்ல, அது ஒவ்வொரு தமிழனும் மெய்சிலிருந்து கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் வரலாறு. இந்த நிலையில் தமிழக ஆட்சியாளர்கள் இதுவரை செய்யாததை செய்ய முன்வந்தார் மோடி. ஆம், ராஜராஜனையோ ராஜேந்திரனையோ கொண்டாடாத தமிழகத்தில் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட விழா எடுத்து அதில் பங்கேற்றார் பாரத பிரதமர் மோடி. அதில் அவர் பேசும்போது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டிய போது அதன் சிகரத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை விட சிறியதாக வைத்திருந்தார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். தன் தந்தை கட்டிய கோயிலை மிக உயரமாக வைத்திருக்க விரும்பினார். நமது பாரம்பரியத்தின் மீதான பெருமையை முன்னெடுத்து செல்லும் வகையில் வரும் காலங்களில் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகனும் சிறந்த ஆட்சியாளருமான முதலாம் ராஜேந்திர சோழனின் பிரம்மாண்டமான சிலைகளை தமிழ்நாட்டில் நிறுவுவோம் என்று அறிவித்தார். இந்த நிலையில்தான் தமிழ் ஆர்வலர்கள் என்ற பெயரில் சிலர் மோடியிடம் கோரிக்கை வைப்பது போல் நாசூக்காக விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். தமிழனின் அடையாளத்தை உலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ராஜராஜ சோழனின் சிலையை இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் வைக்கப்படும் என அறிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதேபோல் புனித கங்கையின் நீரை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்தவன் ராஜேந்திர சோழன் என்பது வரலாறு. அதனால் தான் பிரதமர் மோடி கங்கையிலிருந்து புனித நீரை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அவரது சிலையை கங்கை நதிக்கரையில் நிறுவியிருக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாம். எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாய் செலவில் குஜராத்தில் நர்மதா ஆற்றின் குறுக்கே சிலை அமைக்கப்பட்டதோ அதேபோல ராஜேந்திர சோழனுக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்களாம். இது குறித்து கூறிய நாஞ்சில் சம்பத், பிரதமர் மோடி ராஜேந்திர சோழன் இந்தியாவின் அடையாளம் என்று குறிப்பிட்டார். ராஜேந்திர சோழன் தமிழர்களின் அடையாளம். அவன் கங்கை கொண்டவன், கடாரம் வென்றவன், கடலில் நாவாய் செலுத்துபவன், கடலை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த பேரரசன், இந்தியாவின் அடையாளம் என்றும் சோழர்களுடைய பெருமையையும் பேசும் பிரதமர் ராஜேந்திரனின் பெருமையை, ராஜராஜ சோழனின் பெருமையை உலகமறிய வேண்டுமானால் சர்வதேச நாடுகளில் இருக்கும் அதிபர்கள் வந்து போகின்ற இந்தியாவின் தலைநகர் டெல்லி விமான நிலையத்தின் முன் வைக்க வேண்டும். டெல்லியில் வைப்பாரா என்று தமிழர்கள் நாங்கள் ஏங்குகிறோம் என்பதை பிரதமரின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். கங்கை பகுதியை வென்றதால் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை நதியில் பிரம்மாண்ட சிலை வைக்க வேண்டும். பட்டேல் சிலை போல ராஜேந்திரனுக்கு கங்கை நதிக்கரையில் சிலை வைக்க வேண்டும். அதை பிரதமர் செய்வாரா? அங்கிருந்து தண்ணீர் மட்டும் எடுத்து வந்தால் போதுமா? காந்தி சிலையை நாடு முழுவதும் வைத்ததால் நாடு முழுவதும் பின்வரும் சந்ததிகள் அவரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதேபோல வட இந்தியா முழுவதும் சிலை வைத்தால் அங்குள்ளவர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனின் வரலாற்றை தெரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார்.
தமிழக ஆர்வலராக தன்னை கூறிக்கொள்ளும் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டவர்களே, இதுவரை மாறி மாறி வந்த தமிழக அரசுகளால் கண்டுகொள்ளப்படாத ஒப்பற்ற தலைவர், நிர்வாகி, மாவீரன் ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்து தானும் பங்கேற்று மகிழ்ந்த பாரத பிரதமர் மோடியை பாராட்ட உங்களுக்கு மனம் வராதது ஏன்? மோடியிடம் கோரிக்கை வைப்பது போல் விமர்சிக்கிறீர்களே, இதுவரை ராஜராஜனுக்கோ ராஜேந்திரனுக்கோ நீங்கள் கொண்டாட்டம் நடத்தினீர்களா? தமிழக அரசு இவர்களுக்காக என்ன செய்தது? தங்கள் கட்சி தலைவர்களுக்கு, உறவினர்களுக்கு, முச்சந்திகளெல்லாம் சிலை வைத்த அரசு திட்டங்களுக்கெல்லாம் தங்கள் இயக்க தலைவர்கள், தங்கள் உறவினர்கள் பெயர்களை சுட்டி மகிழ்பவர்கள். எந்த இடத்தில் ராஜேந்திரனுக்கு சிலை வைத்தார்கள்? எந்த திட்டத்துக்கு ராஜராஜ சோழனின் பெயரை வைத்தார்கள்? இது குறித்து கேட்க வக்கில்லாதவர்கள், தெம்பில்லாதவர்கள், திராணி இல்லாதவர்கள் மோடியிடம் கோரிக்கை வைப்பது போல் விமர்சிக்கிறார்கள். கங்கை கரையில், டில்லியில் எல்லாம் ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கோருபவர்களே, தமிழகத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை முன் அவருக்கு ஒரு சிலை வைக்க கோரிக்கை வைக்காதது ஏன்? கேரள மாநிலம் வைக்கத்தில் போராட்டத்தில் ஈவேரா பங்கேற்றார் என்று கூறி கேரள அரசிடம் பேசி இடம் வாங்கி அவருக்கு சிலை வைத்தவர்கள். டில்லியில் இடம் வாங்கி கட்சி அலுவலகம் கட்டுபவர்கள் ஏன் ராஜேந்திரனுக்கு சிலை வைக்க முயற்சி எடுத்திருக்க கூடாது? மராட்டியர்கள் பாடத்திட்டத்தில் வீர சிவாஜியை சேர்த்து கொண்டாடி மகிழ்கிறார்கள். தெருவுக்கு தெரு சிவாஜி சிலை வைக்கிறார்கள். திட்டங்களுக்கு அவர் பெயரை சுட்டி மகிழ்கிறார்கள். நீங்கள் ராஜேந்திரனுக்கோ ராஜராஜனுக்கோ இல்லை கரிகால் பெருவளத்தானுக்கோ என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க திராணி உள்ளதா உங்களுக்கு? காந்தி சிலை நாடு முழுவதும் வைக்கப்பட்டதால் தான் காந்தியை இளம் தலைமுறையினர் அறிந்து கொண்டனர் என்று சொல்லும் சம்பத் அவர்களே, சிலை இல்லாவிட்டால் காந்தியை யாருக்கும் தெரியாது என்று கூறுவது எவ்வளவு அறிவீனம்! தமிழை போற்ற, தமிழ் தலைவனுக்கு விழா எடுக்க, மாமன்னனுக்கு கொண்டாட்டம் நடத்த தமிழ் தலைவர்கள் என்று கூறுபவர்கள் முன்வராத நிலையில் அவருக்கு விழா எடுக்க தேசத்தை நேசிக்கும், மாநிலம் வாரியாக மொழி வாரியாக நாட்டை பிரித்து பார்க்காமல் பாரத மாதா என்று போற்றி மகிழும் மோடி தேவைப்பட்டார். வாழ்க பாரத பிரதமர் மோடி. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.